ஹலோ லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம பூலியன் அல்ஜிப்ரால உள்ள ஐடென்டிட்டீஸ் எல்லாம் பேசிக் ஐடென்டிட்டீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி மேக்ஸில் பூலியன் அல்ஜிப்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டோ அதேமாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக மேக்ஸில் இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதில் நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அதில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வச்சு யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் ஃபஸ்ட்டு ஜீரோவோட சேரும்போது என்ன ஐடென்டிட்டி, ஜீரோவோட சேரும்போது என்ன ஐடென்டிட்டி, ஒன்னோட சேரும்போது எப்படி இருக்கும், ஜீரோவோட அதுக்கப்புறம் ஒன்னோட சேரும்போது எப்படி வருது, அதுக்கப்புறம் எக்ஸோடையே சேரும்போது, அப்புறம் ஒய் அந்த மாதிரி வேரியபிள்ஸோட சேரும்போது எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து ஒரு 16 லாஸ், இது பூலியன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 16 லாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கூட ஜீரோ வச்சு பண்ணுறது என்னலாம், எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா இந்த எக்ஸ் தான் வரும். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னா, இதுக்குன்னு இந்த எக்ஸுக்குன்னு வேல்யூஸு சப்ஸ்டியூட் பண்ணி அதை இந்த ஜீரோ கூட கம்பேர் பண்ணி இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது வந்து ட்ரூத் டேபிள் மூலமாக என்ன செஞ்சாங்கன்னா, ட்ரூத் டேபிள் மூலமாக தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டரில் நமக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்குது. அதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஜீரோவும் அதே சமயம் எக்ஸுக்கு பதிலாக ஒன்னும் அப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு, இது ஜீரோ. ஓகேவா? இது ஜீரோ. அதுக்கப்புறம் ரிசல்ட் இதில் என்னன்னு வருது. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னும் ரெண்டாவது ஒன்னுன்னும் வச்சு இந்த ஜீரோ கூடவே நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதில் ப்ளஸ்ஸுங்கிறது என்னென்னா ஆர் கேட். ஓகேவா? ப்ளஸ்ஸுங்கிறது என்ன, ஆர் ஆப்ரேஷன். ஆர் ஆப்ரேஷனில் எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் இருந்துச்சுன்னா அது ஒன்று தான் வரும், இல்லைன்னா ஜீரோ வரும். இந்த ரெண்டத்துலேயுமே ஒன்னே இல்லை, அப்போ ஜீரோ தான். இதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இருக்குது, அதனால ஒன்று தான் ஆன்சர். இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்களேன், ஜீரோ ஒன், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இதுக்கு ஜீரோவும் ஒன்னுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஜீரோ ஒன் எனது எக்ஸ் தான். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரூல் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி, இதே இடத்துல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோவும் ஒன்னும் தான் வரும். இங்கே ஜீரோவுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒன்று வந்து என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். இதுக்கு ஜீரோ ஒன் ரெண்டு வேல்யூஸ் வச்சு பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒன் இருக்குது, ஒன்னுன்னு போட்டு ஒன் ஒன். இதுவும் ப்ளஸ்ஸுங்கிறதுனால இதுவும் ஆர் ஆப்ரேஷன் தான். இப்போ இதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இருக்குது, அதனால ஒன். இந்த ரெண்டுத்துலேயும் எக்ஸ்ட்ராவாகவே ஒன்று இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு ஒன் கண்டிப்பாக இருக்குது, அதனால இது வந்து ஒன். ரிசல்ட் பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒன். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு லாஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு லா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு பார்த்துட்டோம். செகண்ட் லா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க போகிறலாம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் மூணாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான்னு பார்க்க போகிறோம். எக்ஸில் நம்ம வந்து அதே ஆர் ஆப்ரேஷன் தான், ப்ளஸ் தானே இருக்குது, அதனால் ஆர் ஆப்ரேஷன் தான். ஓகேவா? சரி, இது எக்ஸு, இதுவும் எக்ஸு தான், ஆன்சரும் எக்ஸ் தான் வரும். எப்படி, எக்ஸ் வந்து ஜீரோ, இங்கேயும் எக்ஸோட வேல்யூ தான், இங்கே என்ன வேல்யூவோ அதைத்தான் இங்கேயும் போடணும். இங்கே எக்ஸோட வேல்யூ ஒன்றுனா இங்கேயும் எக்ஸோட வேல்யூ தான் போடணும். அப்போது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ நம்ம ஆர் ஆப்ரேஷனில் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான், ஒன் ப்ளஸ் ஒன் ஒன்று தான். இந்த ஜீரோ ஒன் பாருங்கள் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நம்மளோட மூணாவது லா என்னது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, அதுக்கடுத்தால நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு அர்த்தம். இது ஜீரோவாக இருந்தால் இது ஒன்றா இருக்கும், இது ஒன்றா இருந்தால் இது ஜீரோவாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் அதனோட ஆன்சர் வந்து ஒன்னாக தான் இருக்கும், அதனோட ஆன்சர் வந்து ஒன்னாக தான் இருக்கும். எக்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? எக்ஸ் அது எக்ஸ்ன்னா இது எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஜீரோக்கு பதிலாக ஒன் போடணும், ஒன்னாக இருந்தால் ஜீரோ போடணும். ஓகே, அப்போனா
இது வர்ற ரிசல்ட் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? 1ன்னு தான் இருக்கும். எப்படி? 0 + 1 1. இதுவும் ஆர் ஆப்பரேஷன் தான். 1 + 0 1. 2 ரிசல்ட்டுமே என்னன்னு வந்திருக்கு? 1ன்னு தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு 4த் லா x + x டேஷ் இஸ் ஈக்குவல் டூ 1. ஓகே. அதுக்கு அடுத்தால x + 4த் x + y இஸ் ஈக்குவல் டூ y + x. இது நம்ம மேத்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். கம்யூட்டேட்டிவ் லா. ஓகேவா? இது வந்து 5த் லா. கம்யூட்டேட்டிவ் லா. ஓகேவா? இது வந்து மேத்ஸ்ல படிச்சிருப்போம். கம்யூட்டேட்டிவ் லா. 4 ப்ளஸ் சாரி 4 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன். மேத்ஸ் ஞாபகத்துல சொல்லிட்டேன். 0 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0. ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் வரும். 1 1. ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் லா பார்த்தாச்சு. அடுத்தால 6த் லா. கம்யூட்டேட்டிவ் லா வந்தாச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்தால வரப்போறது அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா. இந்த அசோசியேட்டிவ் லால 3 வேரியபிள்ஸ் இருக்கும். x + y + z இஸ் ஈக்குவல் டு x + y + z. அதாவது 0 + 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 0 + 1 + 0. எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 0, இசட்டுக்கு 0. இப்போ 0 + 1 + 0 1 ஆர் 0 ஆர் ஆப்பரேஷன். அப்போ 1 தான். ஈக்குவல் டு 0 + 1 1 தான் ப்ளஸ் 0. 0 + 1 1 ஈக்குவல் டு 1 + 0 1. ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. அசோசியேட்டிவ்லாம் வந்தாச்சு அப்படின்னாலே அடுத்தால வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நம்ம இது எல்லாமே மேத்ஸில் படித்ததான். ஆனால் அதில் டெசிமல் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இங்கே வந்து பைனரி நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்இசட். இது போட்டோம்னா இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதோட ட்ரூத் டேபிள் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட்டோட ட்ரூத் டேபிள் போடுவோம். இது எக்ஸு, இது ஒய்இ, இது இசட்டு, இது ஒய் ப்ளஸ் இசட்டு. ரிசல்ட்டு என்ன? எக்ஸு ஒய்இ இசட்டு, இது ஒய் ப்ளஸ் இசட்டு, இது இந்த ஹோல் ரிசல்ட்டும் இங்கே போடுறோம். எக்ஸோ மூணு வேரியபிள்ஸ் இருந்தால் 2⁻³ இஸ் ஈக்குவல் டு 8 பாசிபிள் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ 8 பாசிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்? போடணும். 1 2 3 4 5 6 7 8. 8 பாசிபிள் வேல்யூஸ் வந்து என்ன செய்யும்? நமக்கு வந்து வரும். சரி. அப்போ இதில் 0 1 0 1 0 1 0 1 0 0 1 1 0 0 1 1 0 0 0 0 1 1 1. இது 2⁻0, இது 2⁻1, இது 2⁻2. 2⁻0 வந்து 1. அதனால ஒரு 0 ஒரு 1, ஒரு 0 ஒரு 1, ஒரு 0 ஒரு 1. 2⁻1 வந்து 2. அதனால 2 0 2 1, 2 0 2 1, 2 0 2 1. 2⁻2 வந்து 4, 4 0 4 1. சரி, ஒய் ப்ளஸ் இசட் என்னவா இருக்கு? ஒய் ப்ளஸ் இசட். ஒய் ப்ளஸ் இசட்னா இந்த இதுவும் இந்த இதுவும். அப்போ 0 + 0 0, 0 + 1 1. அட்லீஸ்ட் ஒரு 1 இருந்தால் அது வந்து 1, 2 0 இருந்தால் 0. இது எல்லாமே 1ன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் இந்த ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. எக்ஸ் அண்ட் இந்த ஃபுல் ஆப்ரேஷன். அப்போ எக்ஸ் அண்ட் இந்த ஃபுல் ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது சாரி எக்ஸு இந்த எக்ஸு அண்டு இந்த ஆப்ரேஷன். ஓகேவா? அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கி? 0 ஒரு சைடு இருந்தாலும் அது 0 தான். ஏன்னா இது அண்ட் ஆப்ரேஷன். அப்படி பார்க்கும்போது இந்த 4துலேயும் 0 இருக்கு. அப்போ இந்த 4மே என்னதான் வரும்? 0ன்னு தான் வரும். அதுக்கு அடுத்தால இங்க எல்லாம் 1 இருக்கு. இதுல 0வா இருக்கா? இதுல மட்டும் தான் 0வா இருக்கு. அதனால 0. மத்த இதுல எல்லாமே 1 1ன்னு தான் இருக்கு. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாம என்ன செஞ்சுட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணும்போது எக்ஸ், ஒய், இசட் தான் இதே இதுதான் வரும். சரியா? ஆனா எக்ஸ்ஒய், எக்ஸ்இசட் அப்புறம் இந்த 2ம் சேர்த்து. இந்த 2 சேர்த்து இதுல வரும். எக்ஸும் ஒய்யும் அந்த டேபிள்ல இருக்கு. அத பார்த்தே நம்ம என்ன செய்றோம்? காப்பி பண்றோம். சரி. அப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் இன்டு ஒய் இந்த 2 காலம். இந்த 2 காலம். ஓகேவா? எக்ஸ் இன்டு டாட் அண்ட் ஆப்பரேஷன். அப்போ 1 0னாலும் 0 தான். அப்போ இது எல்லாமே 0 இருக்கு. அப்போ 1, 2, 3, 4. 4 இது 0 வந்துச்சு. இந்த 4ம் 1ஆ இருந்தாலும், இந்த 4ம் பாருங்க இந்த 2 0. அப்பன்னா அடுத்தால 2 0. பாக்கி 2மே 1 1 தான். அதனால 1 எக்ஸும் இசட்டும். அப்போ இந்த எக்ஸும் இந்த இசட்டும். இந்த எக்ஸும் இந்த இசட்டும் அண்ட் ஆப்பரேஷன்ல பண்ணணும். இந்த 4ம் 0 தான். அப்போ ஃபர்ஸ்ட்டு 4ம் எப்படியும் 0 தான். அடுத்தால இது எல்லாம் 1ஆ இருந்தாலும், இசட்ல இது 1 தான் 0. பாக்கி எல்லாம் 1. அப்போ இது 1 மட்டும் 0. பாக்கி எல்லாம் 1. ஓகே. அப்போ இந்த 2த்துக்கும் ஆர் ஆப்பரேஷன் இந்த 2த்துக்கும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 1 இருந்தா 1 தான். இதுல எல்லாம் பாருங்க இதெல்லாம் 0 தான். 0 0 0 0 0. இதுல அட்லீஸ்ட் ஒரு 1 இருக்கு. அதனால 1 1 1. அப்போ இந்த ரிசல்ட் அதாவது அதாவது இந்த ரிசல்ட்டும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். 0 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 1 1 1 1 1 1. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் என்னதாவது கரெக்டா நமக்கு வருது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா முடிஞ்சாச்சு. 7th முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க போறது டிமார்கன்ஸ் லா. அதாவது டிமார்கன்ஸ் லான்னா வந்துட்டு எக்ஸு பிளஸ் ஒய் அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அந்த காம்ப்ளிமெண்ட் உள்ள வரும்போது எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த பிளஸோட காம்ப்ளிமெண்ட் வந்து டாட்டு ஒய்யோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஒய் காம்ப்ளிமெண்ட். இதுதான் வந்து ஆன்சரு. இதை எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு எழுதுவாங்க. இது வந்து என்னது டி மார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே. அதுக்கு அடுத்தால எக்ஸ் டேஷ் ஏற்கனவே காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. அதோட டேஷ்ன்னு போட்டால் எக்ஸ் தான் வரும். ஓகேவா? இது அடுத்தது. நெக்ஸ்ட்டு 0 கூட. இவ்வளோ நேரம் எக்ஸும் 1ம் பார்த்தோம். அடிஷன்ல பார்த்தோம். அடுத்தர வரப்போறது மல்டிப்ளிகேஷன்ல 0 கூட. எக்ஸ் டாட் 0 எனிதிங் இன்டு 0 0 தான். எக்ஸ் டாட் 1 எனிதிங் இந்த எக்ஸ் தான் அப்படியே வரும். ஓகே எனிதிங் இன்டு 1ன்னா இதுதான் வரும். ஏன்னா எக்ஸு 1 0 1 0 1 இப்படின்னு வரும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 பாசிபிள் வேல்யூஸ் குடுக்கும்போது, இதுக்கு 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது. இதுக்கு வந்து 2மே 1 தான். அப்போ இந்த 0 1ம், இந்த 0 1ம் சேமா இருக்கனால, எக்ஸ் தான் வந்து என்னது ஆன்சர். எக்ஸ் டாட் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது தான் என்னது ஆன்சர். அதுக்கு அடுத்தால எக்ஸ் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் எக்ஸும் எக்ஸ் தான். எக்ஸ் டாட் எக்ஸும் எக்ஸ் தான். இந்த 2த்தையுமே ஐடம் போட்டன்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடம் போட்டன்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த 2மே. ஏன்னா இந்த 2மே டாட்டா இருந்தாலும், ஆர் ஆப்பரேஷனா இருந்தாலும், அண்ட் ஆப்பரேஷனா இருந்தாலும் வரப்போற ரிசல்ட் எக்ஸ் தான். அதனால ஐடம் போட்டன்ட் லா. இதோட பிளஸ் வந்து இங்க மேல பண்ணியிருக்கோம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அது இதில் நான் அழிச்சிட்டேன். இல்லை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தால நமக்கு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டாட் எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும்போது 1. அதே இது எக்ஸ் டாட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து 0. அதுக்கு அடுத்தால எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டு எக்ஸ். இது நமக்கு தெரியும். எக்ஸ் இன்டு ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு xy into z. இது associative law. x plus yx is equal to x plus y into x plus இது y இல்லை, இது x இல்லை, இது வந்து z.
எக்ஸ் ப்ளஸ் இசட். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் டேஷ் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதே இது எக்ஸ் ஒய் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இங்கே ஆண்ட் ஆப்ரேஷன் இருக்குது அதோட காம்ப்ளிமெண்ட்னு வரும்போது ப்ளஸ்ஸு ஒய் காம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டும் மாற்றி. ஓகேவா? இவ்வளோ லாஸ் தான் நமக்கு வந்து இருக்குது. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி லாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதில் லாஸ் வந்து சம்ஸ் வந்து கிடைச்சா நான் அடுத்த இதில் போடுறேன். அடுத்தால நாம் இன்னைக்கு வந்து ஒரு சம்ஸ் இருந்த பக்கம் பெரிய ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணி சின்னதாக கொண்டு வரணும். இந்த லாஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து கொண்டு வரணும். அது கொஸ்டின்ஸ் வந்து இப்போ என் கையில் இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அதுவும் கே மேப்பும் பார்க்கலாம். ஓகேவா? கே மேப்னா என்ன அப்படின்னா வந்துட்டு கே மேப் அப்படின்னா வந்துட்டு கார்ன் ஆஃப் மேப் அப்படின்னு சொல்லுவோம். கார்ன் ஆஃப் மேப்னா என்னன்னா இப்போ இது வந்து ரெண்டு வேரியபிள் இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேரியபிளாக இருந்தால் ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ட்ரூத் டேபிள் வச்சு ஆண்ட் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அது இது 2 கிரேட்டர் தேன் 2 வேரியபிள்ஸ் greater than or equal to 2 variables, 3 variables, 4 variables அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த கே மேப் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கும் மேலே போச்சு 5 வேரியபிள்ஸ் வரும்போது நம்ம லாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் கார்ன் ஆஃப் மேப் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பூலியன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நான் 2 3 சம் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கேன். ஓகேங்க. தேங்க்யூ.